பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கும் இடையில் நாளைய தினம் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரிக் கொள்கை இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவைக்கும் எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நாளை காலை 11 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெறவுள்ளது. அமெரிக்க புதிய இறக்குமதி வரிக் கொள்கை தொடர்பாக அரசாங்கம் இதுவரை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து இதன்போது தெளிவுபடுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள், சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை தெளிவுபடுத்துவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் காலை முதல் மாலை வரை நாள் முழுவதும் மீனவர்கள் காத்திருந்து ஏமாற்றமடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் ஏமாற்றமடைந்த கடற்தொழிலாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நாகராஜ் அடினோபன். அதாவது எங்களுடைய கிராமத்தின சனசுனத்தினான் செயலாளராக இருக்கிறேன். இப்போ எங்களோட கிராமத்தில் கடத்தொழில் பிரச்சனைகள் மற்றதும் இடுகாடு பிரச்சனையாக எங்களுக்கு நேற்று அமைச்சர் வாரதாக அறிவிச்சிருந்தாங்க. அப்போ நேற்று காலையில் 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் மக்களாக திரண்டு அந்த இடத்துல நாங்கள் கடத்தொழில் அமைச்சர் வாரன்னு சொல்லி சந்திரசேகர் வாரன்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல போய் நின்றும் ஒருத்தரும் எங்களுக்கு பார்க்கல. இப்போ நாங்கள் கடிதம் கொடுத்துருக்குறோம், நேரடியாக போய் சந்திச்சிருக்கிறோம். அப்போ இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரும் எங்களை பார்க்கலன்றது, அதாவது பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கூட நாங்கள் இது சம்பந்தமாக கதைச்சினாங்க. அப்போ இதுக்கான ஒழுங்குகள் எதுவுமே செய்தராமல் இருக்கிறது கவலைக்குரிய விடயம். திருப்பி நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒழுங்குபடுத்தி தாங்க, இதுக்கான ஏற்பாடு செய்யுங்கன்னு எங்களுக்கு கேட்குறது கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கின்றதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவிக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அரசியல் லாபத்துக்காக அல்லது அரசியல் நோக்கத்துக்காக எங்களை பயன்படுத்தாதீர்கள் என்றது இந்த இடத்துல என்னென்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு தெரியும் கடத்தொழில் வேலை செய்கிறாக்கள் தொழிலுக்கு போகாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் 10 மணிலேருந்து ஒரு 3 மணித்தியானம் அவங்க நின்றாங்க, விவசாயி நின்றாங்க, கூலி தொழிலாளி நின்றாங்க. இப்போ அவங்களோட வருமானத்தை விட்டுட்டும் இந்த இடத்துல வந்தும் அவர்கள் வரையில்ன்றது ஏமாற்றத்தை கொடுத்த பிறகுதான் சொன்னாங்க தாங்க வரமாட்டோம்ன்ற மாதிரி. இப்போ கடத்தொழில் பரிசோதனை எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்க சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருந்தால் அந்த நாள் அந்த கூலி வருமானம் செய்கிறார்களுக்கு அந்த கூலி வருமானத்தை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும்ன்றதையும் தான் குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ என்னென்னா மிக முக்கியமான விஷயம், தேர்தல் காலங்களில் நீங்கள் வாரன்னு அறிவித்து போட்டே வர முடியாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் அதை பிறகு திருப்பி கொண்டு போகிறது அல்லது இது சம்மந்தமாக அரசியலில் இவங்க வந்ததுக்கு பிறகு வெற்றி பெற்றாலும் எப்படி செய்ய போகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. பொதுவாக எல்லா அரசியல்வாதிகள்ன்றது இப்போ அரசாங்கம் அமைச்சிருக்கிற அரசியல்வாதி மட்டும் இல்லை, பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிற மிக முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்குமே இதை சாருமன்றதை நான் மிக முக்கியமாக குறிப்பிடுறேன். அமெரிக்க வரி விதிப்பால் வடக்கு மாகாண கடற்றொழிலாளர்களும் அதனை நம்பி தொழில் செய்யும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். வடக்கு மாகாணம் மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்களும் அதனை நம்பி வாழ்கின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு பாதிக்கின்ற ஒரு நிலைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்குறிப்பாக அமெரிக்க நாட்டின் புதிதாக பதவியேற்ற அமெரிக்க அதிபர் இலங்கை மீது விதித்த 44% வரியானது இன்று வடக்கு மாகாணம் சிறு கடற்றொழிலாளர்களை அல்லது பெண் தலைமைத்துவ குடும்பங்களை எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கும் இலங்கையினுடைய பிரதமர் அவர்களுக்கும் அதேபோன்று இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அம்மணி அவர்களுக்குமான இந்த செய்தியை வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். இலங்கையின் கடலுணவு ஏற்றுமதியிலே பதப்படுத்தப்பட்ட நண்டு சதையானது பொருளாதார சமூக காரணிகளுக்காக முக்கிய இடத்தை வகிக்கின்றது. இலங்கையின் பதப்படுத்தப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட நண்டு சதையானது முற்றுமுழுதாக அமெரிக்காவுக்கே ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதுடன் அதற்கு வேறு பிரத்தியோக மாற்று சந்தைகள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடமாகாண நீலக்கால் நண்டு அல்லது வெள்ளை நண்டு
மீன்பிடி தொழிலிலே ஈடுபடும் மீனவர்களுக்கு பதப்படுத்தப்பட்ட நண்டு சதை உற்பத்தி தொழில்துறையே நிலையான சந்தை வாய்ப்பை வழங்குவதாக காணப்படுவதுடன் யுத்தம் நிறைவடைந்த பின்பு வடமாகாணத்திலே நிறுவப்பட்ட முதலாவது முறைப்படுத்தப்பட்ட தொழில்துறையும் இதுவாகும். பதப்படுத்தப்பட்ட நண்டு சதை தொழில்துறையானது ஆயிரக்கணக்கான மீனவர்களுக்கு நிலையான சந்தை வாய்ப்பையும் வடமாகாணத்தில் பெண்களுக்கான தனித்துவமாக இயங்கும் 15க்கும் மேற்பட்ட மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் புத்தள மாவட்டங்களில் தொழிற்சாலைகளை பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக தொழில் வாய்ப்பை வழங்குகின்றது. அத்துடன் இலங்கையின் வடமாகாணத்திற்கு வருவாயாக வருடாந்தம் அன்னளவாக 500 கோடி ரூபாய் 15 மில்லியன் அமெரிக்க டாலரை பொருளாதார உறுதியை வழங்குகின்ற இத்தொழிலாகும். சமீபத்தில் அமெரிக்க அரசினால் அறிவிக்கப்பட்ட இலங்கை உற்பத்திகளின் இறக்குமதி மீதான 44% வரி விதிப்பால் அமெரிக்காவில் இலங்கையின் பதப்படுத்தப்பட்ட தகரத்தில் அடைக்கப்பட்ட நண்டு சதையினை இறக்குமதி செய்வதில் இறக்குமதியாளரிடையே தயக்கம் காணப்படுகிறது. இச்சூழலானது வடமாகாண மீனவர்களுடைய நேரடி சந்தை வாய்ப்பையும் பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக தொழில் வாய்ப்பையும் உடனடி பாதிப்பை ஏற்படுத்துவதாக காணப்படுகிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு எமது அரசாங்கம் வடமாகாண மீனவர்களின் நேரடி சந்தை வாய்ப்பை பெண்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக தொழில் வாய்ப்பு மற்றும் வடமாகாண பொருளாதாரம் என்பவற்றை பாதுகாக்கும் முகமாக அமெரிக்க அரசுடன் உடனடியாக கலந்தாலோசித்து இதற்குரிய தீர்வை பெற வேண்டும் என்று நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதோடு அதேபோன்று இது கடற்தொழிலாளர்களுடைய தொழிலில் ஈடுபடுகின்ற திறனையும் குறைக்கின்றது. ஏனென்றால் அதிகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விலை, குறைந்த அளவிலே மானியத்தை வழங்குகிறார்கள். அதிகரிக்கப்பட்ட மண்ணெண்ணெய் விலையினால் தொழிலில் ஈடுபட்டு இந்த நண்டு என்பது கடந்த வாரம் 2200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்த வரி விதிப்புக்கு பின்பாக 1500 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய் வரைக்கும் இந்த வெள்ள நண்டு இன்று சந்தைகளிலே விலையிலே குறைக்கப்பட்டிருக்கிறது. இது கூட மீனவர்களுடைய தொழில் வாய்ப்பை மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறது. அல்லது இலங்கைக்கு 500 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித் தருகின்ற வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களில் மீது இது தாக்கம் செலுத்த இருக்கிறது. எனவே அமெரிக்க தூதுவர் அவர்களே, இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அவர்களே, இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்களே, இதனை கரிசனை எடுத்து யுத்தத்தால் மீண்டெழ முடியாமல் தவிக்கும் வடக்கு மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தில் கரிசனை காட்ட வேண்டும் என்ற செய்தியையும் நாங்கள் இந்த நேரத்திலே வடமாகாண மீனவர் சார்பாக, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்ட மீனவர் சார்பாக அமெரிக்க, இலங்கை அரசாங்கங்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைப்பதோடு